அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ப்ராஜெக்ட் லாம்பாக் பத்தி நம்ம பாத்துறலாம். அது மட்டும் இல்லாம லாம்பாக் யூஸ் பண்ணி ஒரு சின்ன கோட் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்டெலிஜ் ஐடியாலயும் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். நீங்க எக்லிப்ஸ் ஐடி ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா அதுலயுமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி கான்ஃபிகர் பண்றது எல்லாமே நம்ம பாத்துறலாம். ஓகேவா? ஸோ நான் ரெண்டு கோட் நான் கொடுத்துருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒன்று கொடுத்துருக்கேன், ரைட் ஹேண்ட் சைட்ல ஒன்று கொடுத்துருக்கேன். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ எது பெட்டர் வெர்ஷன். நான் ஆஸ் அ ப்ரோக்ராமர் நீங்க செகண்ட் சைடு உள்ளதான் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். யூஸ்வலி என்கேப்சுலேஷனோட பிரின்சிபல் படி வில் கீப் அவர் வேரியபிள்ஸ் as private and methods as public. ஓகேவா? அப்படி பிரைவேட்டா இருக்க வேரியபிளை நீங்க வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ணும்போது எப்படி பண்ண மெத்தட்ஸ் மூலமா பண்ணுவீங்க. அதுக்கான மெத்தட்ஸ் தான் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ். ஸோ மூணு ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளவு மெத்தட்ஸ் வந்துருச்சு. இதுவே இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கெட்டர்ஸ் அண்ட் செட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு கிளாஸ்ல மட்டும் நீங்க ஒர்க் பண்ண மாட்டீங்க, நீங்க நிறைய கிளாஸ் ஒர்க் பண்ணுவீங்க. அப்படி எல்லா கிளாஸ்க்குமே இந்த மாதிரி நீங்க எழுதணும். ஸோ இந்த ஒர்க் டெவலப்பர்ஸ்க்காக ரொம்ப ஈஸியாக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் பாத்தீங்கன்னா லாம்பாக். நீங்க என்ன பண்ணிக்கலாம், அனோடேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க @டேட்டா கொடுத்தீங்கன்னா போதும். இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல இந்த எல்லா மெத்தட்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா இந்த கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ், டு ஸ்ட்ரிங், ஆஷ் கோட், ஈக்குவல்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிஹைண்ட் த சீன் உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேவா? இட் வில் மேக் யுவர் ஒர்க் ஈஸியர். ஸோ இதை நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இன்டெலிஜ் ஐடியால நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் நம்ம எக்லிப்ஸ்ல எப்படி பண்றதுன்னு நம்ம பாத்துடலாம். ஓகேவா? ஸோ இன்டெலிஜ் ஐடியால நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் சிம்பிள் ஹலோ வேர்ல்டு மட்டும் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. நீங்க ரன் பண்ணீங்கன்னா you will get hello world. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இன்னொரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸோட நேம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா சில ஆட்ரிபியூட்ஸ் நான் வைக்கிறேன். பிரைவேட் int age and then private string name. வெரி சிம்பிள். ஓகேவா? இது பிரைவேட்டா இருக்கிறதுனால இப்ப நல்லா பாருங்க, நம்ம இப்ப ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் st equal to new student. ஓகேவா? இப்ப என்னால st.name இப்படி என்னால ஒர்க் பண்ண முடியாது. இதுவே நேம் பாத்தீங்கன்னா பிரைவேட் இல்லாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு எரர் வராது. ஆனா நம்ம என்கேப்சுலேஷன் பிரின்சிபல் படி நம்ம ஆல்வேஸ் நம்மளுடைய மெத்தட்ஸ் பப்ளிக்ல வைப்போம், வேரியபிள்ஸ் பிரைவேட்ல வைப்போம். ஸோ ஹவுப்ஸ் கான்செப்ட்ஸ்ல நீங்க கோடிங் எழுதுறீங்கன்னா இதான் ரொம்ப மேண்டேட்டரி. நீங்க பின்னாடி ஃப்ரேம் ஒர்க்லாம் ஜாவால படிச்சீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் நம்ம இப்போ அதான் டுட்டோரியல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டினியூஸா. ஒரு லேர்ன் பண்ண நினைச்சீங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன். ஜாவா ஆல்ரெடி ஃபுல் கோர்ஸ் முடிச்சாச்சு. அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, நமக்கு இங்கே எரர் வரும். ஸோ அந்த எரரை எப்படி சால்வ் பண்ணலாம்னா we can have getters setters இந்த வேரியபிள்ஸோட ஒர்க் பண்றதுக்கு. நீங்க அதை நீங்க மேனுவலா எழுதிக்கலாம். எப்படின்னா public void set age இந்த மாதிரி நீங்க மேனுவலா எழுதலாம். இல்ல உங்க ஐடியை நீங்க கொடுக்க சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஜென்ரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ். எனக்கு ரெண்டு வேரியபிள்க்கும் வேணும், அதை நான் இப்படி கிளிக் பண்றேன். ஓகேவா? எனக்கு கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் வந்தாச்சு. இப்போ இது மூலமா நான் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு நான் என்னோட ஏஜை செட் பண்ணிக்கிறேன். ஸோ 25 வச்சுக்கிறேன். செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம அதை கெட் பண்ணணும். அதை பிரிண்ட் பண்றதுக்கு கெட் ஏஜ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது எனக்கு 25 எனக்கு வந்துடும். எக்ஸாக்ட்லி நமக்கு 25 வந்துச்சு. புரியுதா? இப்போ நம்ம கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் மூலமா தான் பிரைவேட் வேரியபிள்ஸை ஒர்க் பண்ண முடியும். ஸோ ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கே பாருங்க லைன்ஸ் 19 லைன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் இருக்க வேல்யூஸை நம்ம பிரிண்ட் பண்ணா நம்ம டூ ஸ்ட்ரிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிப்போம். டூ ஸ்ட்ரிங். ஓகேவா? டூ ஸ்ட்ரிங் மெத்தட் எழுதியாச்சு. ஏன் ஓவர் ரைட் வருதுன்னா டூ ஸ்ட்ரிங்ன்ற மெத்தட் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருந்து வருது. பை டிஃபால்ட் எவ்ரி கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஈவன் இஃப் யூ டோன்ட் மென்ஷன். ஓகேவா? இந்த மெயினோட பேரண்ட் கிளாஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஓகேவா? இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணா ஜஸ்ட் நீங்க st.toString கொடுங்க. ஓகேவா? உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்டோட ஸ்டேட் எல்லாமே வரும். அட் திஸ் பாயிண்ட் நம்ம ஏஜ் தான் வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம், நேம் அசைன் பண்ணல. அதனால நேம் எனக்கு நல்லுன்னு வருது இந்த பர்டிகுலர் st ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேவா? இது போக உங்களுக்கு ஆஷ் கோட் இருக்கு, ஈக்குவல்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுதான் பாத்தீங்கன்னா பாய்லர் பிளேட் கோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கோட்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாமா? அதாவது எப்படின்னா உங்களுக்கு நான் இமேஜ்ல காமிச்ச மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு அனோடேஷன், இந்த மாதிரி சில அனோடேஷன்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு கத்து தரேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ட்ல எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். நெக்ஸ்ட் எக்லிப்ஸ்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கோ டு செட்டிங்ஸ், பிளகின்ஸ். இங்க நம்ம இன்ஸ்டால் பண்ண எல்லா பிளகின்ஸும் வரும். அது மட்டும் இல்லாம மார்க்கெட் பிளேஸ்னு இருக்கு. நீங்க உங்களுக்கு தேவைப்பட்ட பிளகின்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். நீங்க லாம்பாக்னு கொடுத்துக்கோங்க. லாம்பாக்னு கொடுத்தீங்கன்னா பச்சை மிளகாய் சிம்பிள் மாதிரி வருது பாத்தீங்களா, அதுதான். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் பண்ணா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணோன்னா ஓகே கொடுத்துக்கோங்க. நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் லாம்பாக் நம்ம இன்டெலிஜென்ட்ல நம்ம பண்ணியாச்சு. ஓகேவா?
இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், உங்களுக்கு ப்ராஜெக்ட் லாம்பாக் மூலயமா இதை நம்ம வந்து கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். எடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு @dataன்னு மேலே கொடுத்துக்கோங்க. ஓகேவா, @data. ஸோ இட் இஸ் ஸ்டோயிங் எரர். நம்ம ஐ திங்க் இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ராஜெக்ட் லாம்பாக்கை. add lombok to class path. நமக்கு இங்கே ஒரு இது காட்டுச்சு, add lombok to class path. அதை நம்ம கொடுத்தோன்னா ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி எரர் காமிச்சதுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா lombok என் ப்ராஜெக்டில் வந்துருச்சு. தட்ஸ் இட், வெரி சிம்பிள். ஸ்டில் பாருங்கள் நமக்கு எரர் காட்டலை, விச் மீன்ஸ் நம்ம இங்கே கெட்டர்ஸ் அண்ட் செட் எனேபிள் இந்த மாதிரி ஐடி என்னென்னலாம் லாம்பாக்கு சொல்லுதோ அதெல்லாம் பண்ணிக்கோங்கப்பா. cannot find symbol set age of int. ஓகே, நம்ம ரீரன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ தானே நம்ம அதை கொடுத்துருந்தோம். Still it is giving the same error. Set age of int. We are giving no @data. Again we'll run, don't worry. ஸோ இப்போ பாருங்க நமக்கு வந்துருச்சு. ஸோ சில டைம் இப்படி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கான்ஃபிகர் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூஸ் ஃபேஸ் ஆகுது. அதுக்கான லைப்ரரிஸ் அந்த ஜார் ஃபைல் எல்லாமே பிஹைண்ட் த சீன் உங்கள் ஐடிக்குள்ள அது இது பண்ணும். ரெஃபரன்ஸ் லைப்ரரிஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ அதெல்லாம் நமக்கு பண்ணியாச்சு. இப்போ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ st டாட்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். பாருங்கள் உங்களுக்கு செட் ஏஜ் வருது, 2 string வந்துருச்சு, 2 string ஈக்குவல்ஸ் கெட் ஏஜ். இப்போ செட்டர்ஸில் என்னெல்லாம் இருக்குது, செட் ஏஜ் செட் நேம், நம்ம 2 பேராமீட்டர் கொடுத்தோம். கெட்டர்ஸில் கெட் ஏஜ் கெட் நேம், அது போக இல்லாமல் 2 string ஹேஷ் கோட் ஈக்குவல்ஸ் எல்லாமே நமக்கு வந்துருச்சுப்பா. ஓகேவா, இதான் நான் எடுத்தோன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ சப்போஸ் என் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துருது. உங்களுக்கு ஒருவேளை கெட்டர் மட்டும் வேணா @getter இப்படி கொடுத்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு கெட்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துரும். பார்த்தீங்களா, கெட் ஏஜ் கெட் நேம். ஓகேவா, அது போக உங்களுக்கு 2 string ஈக்குவல்ஸ் ஹேஷ் கோட் இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் கிளாஸ்லேருந்து வருது. வித் சம்திங் அது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். ஓகேவா, செட்டரும் வேணும்னா செட்டர் இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த கிளாஸில் நீங்கள் கொடுத்துருக்க எல்லாத்துக்குமே வந்துடும். ஏஜ் நேம் ரெண்டுத்துக்குமே கெட்டர் செட்டர் கொடுத்துரும். நீங்கள் பர்டிகுலராக ஒரே ஒரு ஆட்ரிபியூட் மட்டும் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா @getter. ஓகேவா, @setter. இப்போ நம்ம ஏஜுக்கு மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். st டாட் பாருங்க செட் ஏஜ் கெட் ஏஜ், ஏஜுக்கு மட்டும் வந்துருச்சு. புரியுதுங்களா? சில டைம் நமக்கு மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், எல்லாத்துக்குமே நமக்கு தேவைப்படாது, தேவைப்படுறதுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா, 2 string இந்த மாதிரி நிறையா இருக்குப்பா. நம்ம முக்கியமாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா கெட்டர் அண்ட் செட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி உங்களுக்கு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு எல்லாமே கொடுத்துருன்னா @data நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, தட்ஸ் இட். இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெலிஜ் ஐடியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. இன்டெலிஜ் ஐடியாவில் ரொம்ப ஈஸி ப்ராஜெக்ட் லாம்பாக் நம்ம கொண்டு வருது. இப்போ எக்லிப்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா we need to install the jar file. இப்போ அதே மாதிரி தான் நான் 2 ப்ராப்பர்ட்டி தான் வச்சுருக்கேன். இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். demo d equal to new demo d dot set age of 12 sysau d dot get age. ஓகே, எக்லிப்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் லாம்பாக்னு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே ப்ராஜெக்ட் லாம்பாக் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ நீட் டு டவுன்லோட் த ஜார் ஃபைல். அதுக்கு டவுன்லோட் போய்க்கோங்க. இந்த டவுன்லோட் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் சூஸ் பண்ணோன்னே ஸ்டார்ட் டு டவுன்லோட். ஓகேவா, யா நமக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ டவுன்லோட் ஆனோன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஆர்எல்ஸ் நம்ம அந்த டவுன்லோட் ஆன இடத்துக்கே நம்ம போகலாம். இங்கே தான் டவுன்லோட் ஆயிருக்கு, அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கேன் பண்ணும் நம்ம என்னென்ன ஐடியெலாம் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு. உங்களுடைய எக்லிப்ஸ் அது காட்டும். காட்டலைன்னா நீங்கள் ஸ்பெசிஃபை லொக்கேஷன் கொடுத்து உங்கள் எக்லிப்ஸ் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த பார்த்துட்டு நீங்கள் போய்க்கோங்க. ஓகேவா, எனக்கு பார்த்தீங்கன்னா காட்டிச்சு. இப்போ பாருங்க என்னோட இது எங்கே இருக்குது, சி யூசர்ஸ் பாலாஜி எக்லிப்ஸ் ஜாவா 2023 to 12 எக்லிப்ஸ் டாட் exe. உங்களோட exe ஃபைல் எங்கே இருக்குது அதான் நீங்கள் வாங்க. உங்களுக்கு சப்போஸ் இது காட்டுறேன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் சொன்ன மாதிரி மேனுவலாக தான் போகணும். அதாவது டிஸ்பிசி போங்க, சி டிரைவ் போங்க, அவங்க கொடுத்துருக்க அதே பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். யூசர்ஸ் போங்க, ஜாவா எங்கே பாருங்க ஜேல இருக்குமா, யா எக்லிப்ஸ் போனீங்கன்னா ஜாவா 2023 அங்கே பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் டாட் exe.
இவன் நீங்கள் இதை கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். போத் ஆர் சேம். ஓகேவா? இப்படி பார்த்து நீங்கள் வந்து கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இன்ஸ்டால் ஆர் அப்டேட் அதை கொடுத்துக்கோங்க. தட்ஸ் இட். இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல். குட் இன்ஸ்டால். பட் இது மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. யூ நீட் டு பிளேஸ் தட் ஜார் ஃபைல். ஓகேவா? பிஃபோர் தட் நம்ம அபவுட் எக்லிப்ஸ் ஐடி பார்த்துக்கலாம். அபவுட் எக்லிப்ஸ் ஐடியில் எனக்கு ஸ்டில் நவ் எனக்கு லாம்பாக் வந்து வரல. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐடியை க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிட்டு வில் ரீஸ்டார்ட் த ஐடி. எக்லிப்ஸ் ஐடி இஸ் டேக்கிங் ஸோ மச் டைம். ஓகே, இப்போ நம்ம ஹெல்ப் கொடுத்து அபவுட் எக்லிப்ஸ் ஐடி பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு ப்ராஜெக்ட் லாம்பாக் இதில் வரல. நம்ம இப்போ லாம்பாக் ஆட் பண்ணதுனால லாம்பாக் வெர்ஷன் 1.18.34 இஸ் இன்ஸ்டால்னு நமக்கு வந்து வந்துருக்குது. ஓகே, அப்போ இது வரைக்கும் நம்ம பண்ண ஸ்டெப் கரெக்ட் தான். பட் ஸ்டில் ஏன் செட்டர்ஸ் அண்ட் கெட்டர்ஸ்லாம் இங்கே ஒர்க் ஆகலன்னு கேட்டிங்கன்னா, மேபி நம்ம அனோட்டேஷன் கொடுக்காதனாலையா இருக்கும். ஆல்சோ நம்ம ஒரு ஜார் ஃபைல் நம்ம கொடுக்கணும். SITLDL பாருங்க, நமக்கு ஸ்டில் நமக்கு அதை ரிசால்வ் பண்ண முடியல. நம்ம என்ன பண்ணிக்கலாம், நான் என்ன பேக்கேஜ் மை கோர்ஸில் இருக்கேன், ப்ராஜெக்ட் வந்து ஜாவா கோர்ஸில் இருக்கேன். மேலே உங்களுக்கு இருக்கு பாருங்க. ஸோ ஜாவா கோர்ஸில் போயிட்டு JRC சிஸ்டம் லைப்ரரிக்குள்ள அதில் போயிட்டு பில்டு பாத்துக்குள்ளே போய்ங்க. பில்டு பாத்துக்குள்ளே போயிட்டு கான்ஃபிகர் பில்டு பாத் போங்க. கான்ஃபிகர் பில்டு பாத் போனீங்கன்னா லைப்ரரிஸில் உங்களுக்கு மாடியூல் பார்த்துருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட் எக்ஸ்டர்னல் ஜார் இருக்கும். அந்த ஜார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வச்சு இது நான் இங்கே மியூசிக்கில் கூட வச்சுருக்கேன் ஆல்ரெடி லாம்பாக் ஃபைல். நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணதே நம்ம பண்ணிக்கலாம். பிக்சர்ஸ் லாம்பாக் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா லாம்பாக் இங்கே வந்துருச்சு. அப்ளை அண்ட் க்ளோஸ். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ரெஃபரன்ஸ்டு லைப்ரரியில் யூ வில் ஹேவ் லாம்பாக். புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு சஜஷன் மாதிரி வரும். @data நம்ம வந்து கொடுக்கும் போது @data create annotation. Wait a minute. Or else again, as usual, we will restart our Eclipse. No other way. Yeah, restart is done. இப்போ பாருங்க, எனக்கு இம்போர்ட் டேட்டா லாம்பாக்ல இருந்து வருதுன்னு வந்திருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். நமக்கு இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கான கெட்டர் செட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கோட்ல எல்லாமே வந்துருச்சு. ஸ்டில் எனக்கு எரர் காட்டல. நம்ம இங்கே ஏதாச்சும் எழுதிருக்குமா கெட்டர் செட்டர் எழுதுறேன், பட் இங்கே எனக்கு எல்லாமே வந்துருச்சு பாருங்க. இப்போ நான் ரன் பண்றேன், எனக்கு 12 ஆன்சர் எனக்கு வந்து வரணும். புரியுதுங்களா? ஈவன் நம்ம இப்போ பார்த்த மாதிரி we can have toString as well. d.toString. ஓகேவா? எனக்கு அந்த toString மெத்தட் வந்து வந்துருச்சு. உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு தனித்தனி அனோட்டேஷன், கெட்டர் மட்டும் வேணா என்ன பண்ணுறது, செட்டர் மட்டும் வேணா என்ன பண்ணுறது, எல்லாமே நான் உங்களுக்கு இன்டெலிஜி ஐடியாவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு சப்போஸ் எல்லாமே வேணாமல் வெறும் கெட்டர் அண்ட் செட்டர் மட்டும் வேணா கெட்டர் செட்டர் இது மட்டும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ப்ரொவைடட் நீங்கள் அதுக்கான அந்த இம்போர்ட்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னத்திங்லாம் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் பண்ண சேஞ்ச் எதுவும் ஒர்க் ஆகலைன்னா ஐடியை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அந்த ஜார் ஃபைலை ரன் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம் நம்ம எக்லிப்ஸில். அப்போ அந்த அப்டேட்ஸ் நமக்கு காட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ரீஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் தென் நம்ம வந்து இந்த ஜார் ஃபைலை நம்ம கான்ஃபிகர் பில்டு பாத்தில் நம்ம வந்து பண்ணோம். இப்படி பண்ணும்போதும் நமக்கு அப்டேட் ஆகலை. நம்ம என்ன பண்ணோம், ரீஸ்டார்ட் பண்ணோம் ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேவா? யா, இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ப்ராஜெக்ட் லாம்பாக். உங்களுக்கு இங்கே யூஸ் ஆகாது. நீங்கள் பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்ப்ரிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த லாம்பாக்கோட யூஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புரியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் 2 ஐடியிலையுமே உங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்துட்டேன். எக்லிப்ஸில் எப்படி பண்ணுறது, இன்டெலிஜி ஐடியாவில் எப்படி பண்ணுறது. தட்ஸ் இட். தேங்க்யூ.